யாராலையும் போட் எடுத்துட்டு போக முடியல, காலை வைக்க முடியல, சேரும் சகதியுமா இருக்குது, மீன்லாம் செத்து மடியுது அப்படின்றாங்க. இங்க வந்தப்ப மக்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 10 அடிக்கு நீங்க போய் கீழே நின்னா 10 அடிக்கு கீழே இன்னும் இருக்குது எண்ணெய். இப்போ ஒரு பாத்திரத்துல இருந்து எண்ணெய் எடுக்கணும்னாலே ஒரு பஞ்சு போட்டு எடுக்கணும், இரும்பு போட்டு எடுக்கணும்ன்றாங்க. ஒரு தண்ணியில எண்ணெய் கசிஞ்சுனா என்ன பண்ணணும்? வெறும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சா தொடச்சுன்னு இருப்பாங்க, இல்ல பிளாஸ்டிக் குப்பைய பிளாஸ்டிக் வாளியில எடுத்து கொட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு நவீன இயந்திரம் கூட கிடையாதா? இங்க இவ்வளவு பெரிய கம்பெனிங்க இருக்கு, இவ்வளவு அனல் மின் நிலையங்கள் இருக்கு, துறைமுகம் இருக்கு, யார்கிட்டயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லையா? இதை எப்படி எடுப்பாங்க? வெறும் சாதாரண பக்கெட்லயும் ஒரு கயிறு மாதிரி போட்டு பிழிஞ்சு எடுத்து ஊத்திட்டு இருக்காங்களா? இது என்னன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா? முதல்ல இது கழிவு எண்ணெயா இல்லையா? இல்ல மறுசுழற்சி எண்ணெய். ஒரு சிலர் சொல்றாங்க எப்பயுமே மறுசுழற்சி எண்ணெய் இந்த நிறைய கம்பெனிகளை ஓடிட்டு இருக்கோம், அந்த எண்ணெய் தான் கசிஞ்சுதா இல்ல கழிவு எண்ணெய் கசிஞ்சுதா என்ன? அப்படின்னா அப்போ பாதிப்பு வேற மாதிரி. கழிவு எண்ணெய்னா இப்ப கீழே இருக்கிற மீன்களுக்கெல்லாம் என்ன பாதிப்பு இருக்கும், வெறும் மறுசுழற்சி எண்ணெய்னா என்ன பாதிப்பு இருக்கும், இதெல்லாமே நீங்க நம்ம ஆய்வு பண்ணணும். இதுக்காக தான் நாங்க பசுமை தாயகம் சார்பா வந்திருக்கோம். எங்களுடைய என்ன, நாங்க இதை ஆய்வு பண்ண மட்டும் பத்தாது, ஐஐடி மெட்ராஸ் போன்ற பெரிய அவங்க இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்க ஆய்வு பண்ணி அங்க என்ன நடந்திருக்குது, இந்த எண்ணெயெல்லாம் எந்த மாதிரி எண்ணெய், இது எப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு ஆழத்துல தண்ணியில போய் இது புகுந்திருக்கு, எப்போ இதை சுத்தம் பண்ண முடியும், எப்படி சுத்தம் பண்ண முடியும்ன்ற நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும், புதுசா கண்டுபிடிச்சே ஆகணும். இப்பதான் பொறுமையா நிவாரணம் இன்டர்ம் ரிலீஃப் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இந்த மாதிரி ஆயில் ஸ்பில் டிசாஸ்டருக்கோ இல்ல தோல் பதனிடும் தொழிற்சாலைக்கெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்புகள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்ப 2 கப்பல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மோதிட்டு கடல்ல எண்ணெய் கலந்தது, அதுக்கே 240 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்காங்க. இப்ப கொடுத்திருக்கிறதுலாம் பத்தவே பத்தாது. இது அதாவது பொல்யூட்டர் ஹேஸ் டு பே த பிரைஸ், அதுதான் உண்மை. யாரு இத பண்ணாங்களோ அவங்க தான் நிவாரணம் கொடுக்கணும். இத பண்ணதெல்லாம் இந்த தொழிற்சாலைகளும் இங்க இருக்கிற மத்த எல்லா விஷயங்கள் தான் நடந்திருக்குது. அப்ப அந்த தொழிற்சாலைகள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இவங்க மக்களுடைய நிவாரணத்துக்கு ஏதோ 10,000 5,000 கொடுக்கறதுலாம் பத்தவே பத்தாது. இத முதல்ல அவங்க சுத்தம் பண்ணணும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சென்னையில மிகப்பெரிய நம்ம காலநிலை மாற்ற பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறோம். 10 வருஷத்துல வெள்ளம் வரும்னாங்க, 10 வருஷம் கூட ஆகல, 8 வருஷத்துல இன்னொரு மிகப்பெரிய வெள்ளத்தை பார்த்துட்டோம். அதுவும் தென்பகுதி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னும் சில கிராமங்கள் உள்ளே மாட்டிட்டு இருக்காங்களா 5 நாளா. அவங்களுக்கு மருந்து போச்சா, சாப்பாடு போச்சா, அவங்கள ரீச் கூட பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நமக்கு கொசத்தலை ஆறு இருக்குது, அது இங்கதான் முடியுது. அதை சுத்தம் பண்ணணும்ன்றது இங்க இருக்கிற வசிக்கும் மக்களுடைய கோரிக்கை. இத கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்க, ஆழப்படுத்தி கொடுங்க, அப்பதான் தண்ணி வந்தா போயிடும், இல்லன்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடுங்கிறாங்க. ஆறுதான் இப்ப நம்ம பாக்குறது, சாக்கடை இல்ல. இங்க நீங்க பாருங்க, இதுக்கு பின்னாடி நிக்கிறது, அதாவது ஓடுறது சாக்கடை மாதிரி இப்ப ஓடுது, ஆனா சாக்கடையே கிடையாது, அது ஒரு ஆறு, கொசத்தலை ஆறு இங்கதான் முடியுது. இதையே சுத்தம் பண்ணி ஆழப்படுத்திருந்தாலே வெள்ளமே வந்திருக்காது. வெள்ளமே அப்படியே போயிட்டு இருக்கும், கடலுக்கே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி அடையாறு ஆறு சுத்தம் பண்ணாலும் கடலுக்கு போயிடும். கொசஸ்தலையாடு அடையாளம் கூவமாறு, அதையும் நம்ம சுத்தம் பண்ணியிருந்தாலும் அதுவும் கடலுக்கு போயிட்டு இருக்கோம். அதை தவிர 2 இருக்கு நம்ம கிட்ட, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதி, அது அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி தயார் நிலையில வச்சிருந்தா அங்கேயும் தண்ணி அது தண்ணி தேங்கக்கூடிய ஒரு பகுதி. எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது பிடிச்சிக்கும். இதெல்லாம் நம்ம 5 விஷயம் நம்ம ஊர்ல இருக்கு. இந்த மாதிரி இந்த பகுதியில இருக்கு, பக்கிங்ஹாம் கால்வாயில இருக்கு. ஆனா எதையுமே சுத்தம் பண்ணாம எப்ப மழை பெய்தோ அன்னைக்கு மட்டும் ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு போட்டை விட்டுட்டு அப்புறம் ஹெலிகாப்டர்ல பொட்டலத்தை போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தா அப்ப என்ன நம்ம நிர்வாகம் இங்க நடக்குது?